விஜய்க்கு 98ல 120 சொல்றாங்க. விஜய் வந்து தனியா இருக்காரு, அவர் கூட்டணி கட்சி. மீதி 2 பேரும் கூட்டணி. திமுகவிற்கு ஒரு மரண அடியை கொடுத்தது காரணம் உதயநிதியை முன்னாடி பண்ணாதே யானே தன்வால் மறந்து போட்டு விசில் வந்து 3 மாசம் ஆச்சு. எல்லாரும் பார்த்தா விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. அரசாங்கம் பயந்துட்டு போயிருது. திராவிட மாடல் என்பது புகைந்தது பொடிந்து வந்தது புசுன்னு போயிடுச்சு. மே 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது. விஜய்க்கு எவ்வளவு நம்பர் வருதோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமிக்கு வருதோ இல்லையோ, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கண்டிப்பாக விஜய் அதிமுக உறவு ஏற்படும் என்று தான் டெல்லியில் பலர் பேசுகிறார்கள். காரணம், ஐயா மூக்க அழகிரி எனக்கு நன்றாக தெரியும். மிக மிக நெருக்கமான நண்பர். KP ராமலிங்கம் மிக மிக நெருக்கமான நண்பர். R ராஜா நெருக்கமான நண்பர். அவங்க எல்லாம் கேட்கறாங்க, என்ன ஆகப்போ சார், என்ன ஆகப்போ சார், டெல்லியில் என்ன சொல்றாங்க சார். திராவிட மாடல் 2.0 இல்ல 0.2 ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இதுக்கு அனைத்துக்கும் காரணம் இந்த ரெட் ஜெயிண்ட் உதயநிதி தாங்க, வேற யாருமே கிடையாது. இனி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வரைக்கு வந்து விட்டது தான் நினைக்கிறேன். கர்நாடகா மாதிரி இங்கே ஒரு 2.5 வருஷத்துக்கு இவங்க 2.5 வருஷத்துக்கு அவங்க புதுசா ஃபார்முலா எல்லாம் போட ஆரம்பிக்கணும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? பயங்கரமான சந்தோஷம். விசில் சத்தம் அதிகமா இருக்கு சார். என்ன காரணம்? காரணம் உற்சாகம், வேற என்ன இருக்கு. திமுக ஆட்சி ஒழிகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினார் எடப்பாடி பழனிசாமி, விஜய் போன்ற தலைவர்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் புகார் சொல்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திராவிட மாடல் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்றாங்க எல்லாரும். எக்ஸிட் போல பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன சார்? தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஊடக நிறுவனங்கள் வந்து திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஆக்சிஸ் ஆஃப் இந்தியா மட்டும்தான் வந்து விஜய் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுக வெற்றி பெறும் 3 நாள் சொல்றாங்களா? அதையும் சொல்லிடுங்க. ஆமாங்க சார், அது சொல்றாங்க. தொங்கு சபை 2 சொல்றாங்க. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி, விஜய், மு.க. ஸ்டாலின் மூவருக்குமே ஒரு 4ஆம் தேதி மட்டும் குஷி. ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சந்தேகப்படுறாங்க. இப்ப பாருங்க, திமுக தலைவர் இன்னைக்கு சொல்றாரு, அது நான் நம்பல, அது இருக்கிறேன். அதே சமயத்துல விஜய் வந்து சொல்றாரு, ஜெயிச்ச உடனே எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க, அந்தந்த MLA வேலைக்கு போயிடுவாங்களோன்னு. அந்த கோச்சிங், அதாவது இன்னொரு கட்சியில இருந்து வேலைக்கு போறதுன்னு ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டுல இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விட்டார்கள். இதுதாங்க ஒரு சாலியன் ஃபீச்சர்ஸ். எல்லாத்த தவிர இன்னொரு சொல்றேன், 25% ஓட்டுங்க திமுக தமிழ் வெற்றி கழகத்துக்கு போயிடுச்சுங்க. அதுதான் இந்த ஆக்சிஸ் இந்தியாவுடைய பிரதீப் குப்தா சொல்றாரு. பிரதீப் குப்தா சொல்றாரு, நான் என்னுடைய தலையை சீவிக்க தயாரு 100% எல்லா ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறாரு. இதே பிரதீப் குப்தா வந்து போன வாட்டி அழுதாரு, டெலிவிஷன் தப்பா போயிட்டு. இந்த வாட்டி சிரிக்கிறாரு. விஜயனுடைய இம்பாக்ட் யாராலையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் கான்பிடென்டா இருக்காரு, விஜய் கான்பிடென்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒண்ணு கேக்குறேங்க. ஆஸ்திரேலியால இருந்து 5 பசங்க வந்திருக்காங்க. எனக்கு தெரியும். என்னோட நான் ஆட்சி, என் பையன் அங்கதான் இருக்கான். 20 வருஷமா இருக்கும். அவனோட படிச்சவங்க, அவனோட இருக்கவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ், எல்லாம் ஒரு 35-40 வயசு இருக்கும். எல்லாமே ஸ்பெஷலா வந்திருக்காங்க. டெல்லியில இருந்து ஒரு 200-300 பேர் போயிருக்காங்க ஊருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, தாய்லாந்துல இருந்து வந்திருக்காங்க, உங்களுக்கு முன்ன மலேசியால இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வர பைத்தியக்காரங்க. அவங்க வந்து விஜய் ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி எக்ஸிட் போல தவிர இன்னொரு பெரிய மெயின் ஃபீச்சர் என்னன்னா, அயல் நாடுகளில் இருந்து, அண்டை மாநிலங்களில் இருந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு தங்க சொந்த பணத்தை வச்சு அதுதான் பாராட்டு. ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு, எல்லாம் விட்டுருங்க. ஒன்னே நான் கேட்கிறேன், 3 அணிகளுக்கும் 120 140 மட்டும் திமுகவுக்கு சொல்றாங்க, 65ல இருந்து 80 மட்டும் அதிமுகவுக்கு சொல்றாங்க. விஜய்க்கு 98ல இருந்து 120 சொல்றாங்க. முடிஞ்சத விஜய் வந்து தனியா இருக்காரு, அவர் கூட்டணி கட்சி. மீதி 2 பேரும் கூட்டணி. திமுகவுக்கு 125 சொல்றாங்க. டால்ஸ்டாய், உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்ப திமுக 80 தானே, காங்கிரஸ் 5 தானே, மதிமுக 3, பிரேமலதா சைபரா, விடுதலை சிறுத்தை கட்சி சைபரா, அப்ப 120 தொங்கு சைபரா.
தம்பி. அந்த கூட்டாட்சி தானே தம்பி. மாநிலத்தில் சுயாட்சி, மத்திய கூட்டாட்சின்னு ஒரு பிரமாதம் ஓன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் மாறி போயிடுச்சு இல்லையா? சோ 2026 தேர்தல் திமுகவிற்கு ஒரு பலத்த அடியை கொடுத்தது, இடியை கொடுத்தது. ஸ்டாலினுக்கு திமுகவிற்கு ஒரு மரண அடியை கொடுத்தது. காரணம், உதயநிதியை முன்னாடி பண்ணாதே யானையே தன் வாழ மறந்து போட்டு. இப்படி ஒரு பக்கம் இருக்கையில அதே விஜய் குப்தா தான் வந்து பேட்டியில வந்து 70 115 தொகுதி வெற்றி பெறுவான்னு சொல்றாங்க. மற்ற சேனல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து 7 தொகுதி 8 தொகுதி 14 தொகுதின்னு தான் சொல்றாங்க. அப்படின்னு ஆமா இல்ல 70 தொகுதி தான் வெற்றி பெறுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றதாவும் ஊடகங்களை பேசிட்டு இருக்காங்க. பட் மெயினா பிரதீப் குப்தா சொல்றதை பத்தி நேற்று ஒரு பேட்டி கொடுக்க ஆரம்பித்தார். அதில் அனைத்து ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கும் பேட்டி கொடுத்ததில் ஒன்றே ஒன்று சொல்லுகிறார். கண்டிப்பாக 100% நான் ஐ கேன் கிவ் மை நெக் டு இட் அப்படின்னு நான் என் கழுத்தை தர தயாரா இருக்குன்னு சொல்றாரு. 100% உண்மையா இருக்கும். இவருக்கு விஜய்க்கு 30% ஓட்டு கிடைக்க போகுதுன்னு. 30% சாதாரண இல்லைங்க தம்பி. அதையே தமிழ்நாடு ஊடகங்களை போடல, ஒரு தொலைக்காட்சி போடல. ஏன் புதிய தலைமுறையோ நியூஸ் 18 சன் டெலிவிஷனோ இல்ல நியூஸ் 7 தினத்தந்தி டெலிவிஷனோ போடல. ஏன் போடல? பிரதீப் கோட்டாவை இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தோமா? மீதி ஆங்கில தொலைக்காட்சி எல்லாம் பண்றாங்களே, அந்த எல்லா தொலைக்காட்சி நானும் இருந்தேனே பேசுவதற்கு. முதல்ல இருந்து நான் கலர் கண்ணாடி நேயர்களுக்கு முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேனே, விஜயை இக்னோர் பண்ணாதீங்க, விஜய்க்கு ஒரு பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு தான் சொல்றது. நான் நேற்று ஒண்ணு சொல்லி பழைய வீடியோ எல்லாம் பாருங்க. ஸோ ஆக மொத்தம் திராவிட மாடல் என்பது புகைந்தது பொடிந்து வந்தது, புசுன்னு போயிடுச்சு. அப்புறம் இந்த பானை, ஏணி, செட்டி, கை இதெல்லாம் என்ன ஆச்சுங்க? இருக்குதாங்களா இல்லைங்களா? டார்ச் லைட் என்ன ஆச்சுங்க? கேட்பாங்கல்ல ஜனங்க. ஆக மொத்தம் தமிழகத்தில் ஒரு புது முயற்சியை கொண்டு வந்து விட்டார். இவரே இன்னும் 1 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருந்தா ஆட்சியை பிடிச்சிருப்பாரு போல இருக்குது. 2 வருஷத்துக்கு இவ்வளவு பண்ணிருக்காருன்னா ஒண்ணு இல்லைங்க. விசில் வந்து 3 மாசம் ஆச்சு. எல்லாரும் பார்த்தா விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. அரசாங்கம் பயந்துட்டு போயிருது. இப்ப திமுக உள்ள பயந்து இருக்காங்களே எல்லாருமே. வெளில பேசுறாங்களே தவிர உள்ளூர் எனக்கே 5-6 பேர் போன் பண்ணிக்க. இன்னும் நான் சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயா மூக்க அழகிரி எனக்கு நன்றாக தெரியும். மிக மிக நெருக்கமான நண்பர். KP ராமலிங்கம் மிக மிக நெருக்கமான நண்பர். ஆர் ராஜா நெருக்கமான நம்பர். அவங்க எல்லாம் கேட்கறாங்க, என்ன ஆக போகுது சார், என்ன ஆக போகுது சார், டெல்லியில என்ன சொல்றாங்க சார்? திராவிட மாடல் 2.0 இல்ல 0.2 ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இதுக்கு அனைத்துக்கும் காரணம் இந்த ரெட் ஜெயிண்ட் உதயநிதி தாங்க, வேற யாருமே கிடையாது. எதுக்காக முன்னாடி போடணும் அவரை? இன்னும் 2 வருஷம் தண்ணி போட்டுக்கலாமோ இல்லையோ? நான் இருக்கச்சே பண்ணணும்னு எந்த அவசரம் அதுக்கு? அதுதான் காங்கிரஸ் சொல்றாங்க, அததான் விசிகா சொல்றாங்க. எங்க இதுல அடிபட்டது விசிகா தானே சார்? விசிகா ஓட்டுல 100% அப்படியே போயிடுச்சுங்களே சார் விஜய் பக்கம். சார் இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் உளவுத்துறை ரிப்போர்ட் என்னதான் சார் சொல்றாங்க? விஜய் ஆட்சி பிடிப்பாரா, இல்ல விஜய் தான் கன்ஃபார்மா, இல்ல அதிமுகவா, இல்ல தொங்கு சபையா? தொங்கு சபை கண்டிப்பாக திமுக ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதான் 2 தான் சொல்றாங்க. இப்போ தொங்கு சபை ஈஸியா வந்துருதுங்களே டால்ஸ்டாய். தொங்கு சபை தானே போகுதுங்க. டிஎம்கேக்கு 120ன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி மார்க் 120, 117. அவங்களுக்கு 115. எப்பவுமே திமுக வந்து 80க்கு மேல போனது கிடையாதுங்களே தம்பி. 80, 85. 2021 எப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, ராஜகண்ணப்பன் கொண்டாரு, செந்தில் பாலாஜி கொண்டாரு, பெரியசாமி கொண்டாரு. அவங்கெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க கொண்டாங்களே தவிர இவங்களாம் ஒண்ணும் காக்கலையே. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி அரசாங்கத்தை தான் நடந்து கொண்டு வந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு விரோதமா இருக்கலாம் வச்சுட்டு எம்ஜிஆரே வந்து கூட்டணி இல்லாம ஆட்சியை பெற்றது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. எல்லாரும் கூட்டணியோட தான் அமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. விஜய் கூட்டணி அமைச்சிருந்தானே என்ன ஆயிருக்கும்? திமுக ஒண்ணு இல்லாம இருக்குமே. இனி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வரைக்கு வந்து விட்டது தான் நினைக்கிறாங்க. என்ன கர்நாடகா மாதிரி இங்கேயும் ஒரு 2.5 வருஷத்துக்கு இவங்க, 2.5 வருஷத்துக்கு அவங்க புதுசா ஃபார்முலா எல்லாம் போட ஆரம்பிக்கணும். இனிமேல் தமிழ்நாட்டில் இதுவரை தொங்கு சபை வந்தது கிடையாது. இந்த சமயம் வந்துட்டார்னா அதிமுக எத்தனை தொகுதி வெற்றி பெறும் சார்? விஜய் எத்தனை தொகுதி வெற்றி பெறுவாரு? திமுக எத்தனை தொகுதி வெற்றி பெறும் சார்? அதிமுக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும். அடுத்தது விஜய் வருவாங்க. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுவிடும். திமுகவிற்கு நான் சொல்லுகிற எண்ணிக்கை தான் வரும். 35-40 வரும் திமுகவுக்கு மட்டும். காங்கிரஸுக்கு 2, விசிகாக்கு 2, மதிமுக இல்ல, கம்யூனிஸ்ட் இல்ல. இது முழுக்கலுமே விஜய்க்கு அனுதாபாதையாகத்தான் நான் பார்க்கிறேன். இது சிம்பத்தி வேல் தானுங்க விஜய்க்கு. போக போக பார்க்கணும். 4ஆம் தேதி மதியம் எவ்வளவு ட்ரெண்ட் வருதுங்கிறத பார்க்கணும். டெல்லியில் பரபரப்பாக இருக்கிறது. டெல்லியில் தமிழ் வாழ் மக்கள் 400 பேர் இங்க டெல்லியிலேருந்து, ஜனக்புரியிலேருந்து, விகாஸ்புரி, திருலோக்புரியிலேருந்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. 2-3 ஸ்பெஷல் ட்ரெயின்ல வந்தாங்க. அவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க.
அவங்க எல்லாம் சொல்றதை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் இங்கேருந்து ஓட்டு போட போனேன் சார்ங்கிறாங்க. டெல்லியில இருந்து ஒருத்தன் வந்து ஓட்டு போடுறான்னா சும்மா சரி, ஓகே சார். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில மே 4ஆம் தேதி என்னவா இருக்கும்? தமிழ்நாடு எப்படி இருக்கும்? டிஎம்கேவோட முகம் எப்படி இருக்கும்? மே 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது. விஜய்க்கு எவ்வளவு நம்பர் வருதோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமிக்கு வருதோ இல்லையோ, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கண்டிப்பாக விஜய் அதிமுக உறவு ஏற்படும் என்று தான் டெல்லியில் பலர் பேசுகிறார்கள். காரணம், அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார். அப்போ பவன் கல்யாண் துணை முதல்வரான மாதிரி விஜய் துணை முதல்வர் ஆகுவாரா, இல்ல முதல்வர் ஆகுவாரா? போக போதான் தெரியுங்க. அதெல்லாம் போக போதான் தெரியும். பவன் கல்யாணே துணை முதலமைச்சர் தான் இருக்காரு. சந்திரபாபு நாயுடு மாதிரி எடப்பாடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே. துணை முதல்வராய்த்தானே முதல்வர் ஆகுனா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதே சமயம் அதிமுகவோட ஓட்டு வந்து விஜய் பிரிப்பாரு. நிறைய இடத்துல வந்து அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியில தான் அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்னால தான் விஜய் செல்வாக்கு ஆவாரு அப்படின்ற மாதிரி திமுக எல்லாம் சொல்றாங்க சார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திமுக சொல்லுவாங்க. இப்ப வந்து அதிமுக வந்து நாங்க பாஜகவோட பேசிட்டு, பாஜக நாங்க எதிர்கட்சியில் இருக்க, நீங்க 2 பேரும் ஆட்சி அமைன்னு சொல்லிட்டு திமுக வெளில வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப தேர்தல் முடிஞ்சு போச்சு தம்பி. இன்னொரு தேர்தலுக்கு யாரும் தயாராக இல்ல. இன்னொரு தேர்தலுக்கு நடக்கணும்னு 40,000 50,000 கோடி ரூபாய் செலவழிக்கிறோம் எல்லா கட்சியும் சேர்ந்துட்டு. இன்னொரு தேர்தலுக்கு எல்லாம் 2 வருஷம் ஓட்டிடுவாங்க இந்த தொங்கு சபையை வச்சுட்டு. எந்த அரசியல்வாதியும் இன்னொரு எலெக்ஷன் போக விரும்ப மாட்டாங்க. முதுகெலும்பு முறிஞ்சிடும். ஸ்டாலின் சொன்னாரு, திராணி இருந்தா, வக்கு இருந்தா, வாட்டி இருந்தா, முதுகெலும்பு இருந்தான்னு சொன்ன என்னாச்சு எல்லாம்? இந்த பத்திரிகை ஊடகங்களில் உட்கார்ந்து கொண்டிருந்த தமிழக ஊடகங்களில் இருந்த திமுகவிற்கு சாதகமாக பேசிக் கொண்டிருந்த நண்பர்கள் எங்க இருக்காங்க இப்போ? கேட்கிறாங்கல்ல, அவங்க இருக்கிற இடம் தெரியாது போயிட்டாங்க. பொசுங்கி போயிட்டாங்க பாருங்க. அந்த கொசு அடிக்கிறதுக்கு ஒரு ஃபில்ட் ஒண்ணு சின்ன பையனாக அடி அந்த மாதிரி அடிச்சு எல்லாம் ஓடி போட்டாங்க. திமுகவிற்கு ஆதரவாக இந்த 4 வருஷம் தமிழகத்திற்கு துரோகம் செய்து தமிழக தொலைக்காட்சிகள். நல்ல வேலை யூடியூப் வந்தது, கலர் கண்ணாடி வந்தது, ராஜகோபாலம் வந்தா, டாட்சாய் வந்தா பேசுறாங்க, புரியுதுங்க ஜனங்களுக்கு. இல்லாம ஒரே ஒன் சைடு தான் இருந்தது சார். இது பாருங்க, எல்லாரும் ட்ரெயின்ல போச்சு பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ட்ரெயின்ல போறவங்க, கார்ல போட்டுட்டே போறாங்க. அவ்வளவு முன்னேற்றம் அடைந்து விட்டது. திராவிட மாடல் என்று போய் சொல்லி இருந்தாங்க இத்தனை நாளுக்கு ஜனங்கள். அதையெல்லாம் தான் விஜய் சொல்றாரு. விஜய் பாருங்க, அவருக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள், ஊழல் திட்டங்கள் எல்லாம் எதிர்ப்பேன் என்று சொல்லிக்கிறார். கரெக்டா தானே பண்ண போறாரு. இந்த வேகம் முதலே இருந்ததுன்னா இன்னும் திமுக அழிஞ்சு போயிருக்குங்க சார். சரி, ஓகே சார். பொறுத்து வந்து பார்க்கலாம் 4ஆம் தேதி எப்படி ரிசல்ட் வரப்போகுது. கான்பிடென்ட்டா இருங்கன்னு சொல்றேன். விஜய் வேண்டிய யூஸ் பண்ண. ஓகே சார். கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.